வணக்கம். ஜியோ சிம்மு யூஸ் பண்ணுற எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப நேரமாக யாருக்கிட்டேயோ மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கார். அவர் மொபைலை வாங்கி யாருக்கிட்ட தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காருன்னு செக் பண்ணோம்னா கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலிட்டில் இருக்குது. அதனால் செக் பண்ண முடியல. அவர் யாருக்கிட்ட பேசுகிறாருன்ற விவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்பர் 2, என்னோட சிம்மு ஜியோ சிம்மு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மொபைல் நம்பருக்கு கால் செஞ்சேன். அந்த நம்பரு இப்போ எனக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது. அந்த நம்பரை எப்படி எடுக்கிறது? 3, ஜியோ சிம் யூஸ் பண்ணுற என்னுடைய மகனோ மகளோ உறவினரோ நண்பர்களோ தவறான வழியில் போகாமல் இருக்க யார் யாருக்கு கடந்த 6 மாதமாக ஃபோன் செஞ்சிட்டு இருந்தாங்க, எந்த தேதியில் எந்த நேரத்தில் எவ்வளவு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 2 வழியில் இதை நாம் செக் பண்ணலாம். ஒன்று மொபைல் மூலமாக செக் பண்ணலாம், இன்னொன்று சிஸ்டம் மூலமாக செக் பண்ணலாம். முதல்ல சிஸ்டத்தில் எப்படி செக் பண்ணுறதை பார்ப்போம். www.jio.com ஓப்பன் செய்கிறேன். மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். மேலே இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். மொபைல் ஆப்ஷன் கிளிக் செய்கிறேன். மொபைல் நம்பரை டைப் செய்கிறேன். ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இங்கே டைப் செஞ்சுட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஒருவேளை ஓடிபி வரலன்னா ரீசெண்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் செஞ்சு ஓடிபியை வர வைக்கலாம். மை ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். கடைசியாக, அதாவது நாம் லாகின் செய்கிற தேதிக்கு முன்னாடி 180 நாள் வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் 30 நாளாக மட்டும்தான் எடுக்க முடியும். ஸ்டார்டிங் டேட்டை செலக்ட் செய்கிறேன். எண்டு டேட்டை செலக்ட் செய்கிறேன். வியூ ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் செஞ்சும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தும் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் செய்யலாம். இமெயில் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தும் ஸ்டேட்மெண்ட்டை இமெயிலுக்கு அனுப்பலாம். இதுதான் என்னோடய மொபைல் நம்பருக்கான ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஒரு மாதத்தில் நான் எவ்வளோ பேருக்கு கால் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ டேட்டா உபயோகப்படுத்தியிருக்கிறேன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இமெயில் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் செய்கிறேன். நம்ம பதிவு செஞ்சுருக்கிற இமெயில் ஐடி ஷோ ஆகுது. அப்படியே சப்மிட் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு ஸ்டேட்மெண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடியை ஓப்பன் செய்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டை அனுப்பியிருக்காங்க. டவுன்லோட் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமெயில் ஐடி தேவையில்லை, வேறு இமெயில் ஐடிக்கு அனுப்பணும்னு விரும்புனீங்கன்னா இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணியும் ஸ்டேட்மெண்ட்டை வர வைக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பருக்கு மட்டும்தான், அதாவது ஒரே ஒரு ஜியோ நம்பருக்கு மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுக்க முடியுமா, வேறு யாருடைய ஜியோ நம்பருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுக்க முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். வேறு ஜியோ நம்பருக்கு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தால் ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் செய்கிறேன். ஆட் அக்கௌண்ட் கிளிக் செய்கிறேன். ஜியோ நம்பரை டைப் செய்கிறேன். கெட் ஓடிபி கிளிக் செய்கிறேன். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபியை இங்கே டைப் செய்கிறேன். சப்மிட் கொடுக்குறேன். ஃபோன் நம்பரு ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எத்தனை ஜியோ நம்பர் வேணுமானாலும் ஆட் செய்யலாம். நான் நிறைய ஜியோ நம்பரை ஆட் செஞ்சு வச்சுருக்கேன். ஆட் செஞ்சுருக்கிற ஜியோ நம்பருக்கு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க விரும்புனீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் செஞ்சு நம்ம ஆட் செஞ்சு வச்சுருக்கிற ஜியோ நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். எந்த நம்பருக்கு ஸ்டேட்மெண்ட்டை எடுக்க விரும்புகிறீங்களோ அந்த நம்பரை செலக்ட் செய்யலாம். நான் ஒரு ஜியோ நம்பரை செலக்ட் செய்கிறேன். இந்த நம்பருக்கான அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு வேணும் அப்படின்ட்டு செலக்ட் செஞ்சுட்டு வியூ ஸ்டேட்மெண்ட்டு அல்லது டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட்டு, அப்படி இல்லாட்டினா இமெயில் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை நாம் வர வைக்கலாம். ஆட் செஞ்ச ஜியோ நம்பரை ரிமூவ் செய்ய விரும்புனீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். மேனேஜ் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். இதில் எனக்கு தேவையான நிறைய ஜியோ நம்பரு ஆட் செஞ்சுருக்கேன். அந்த நம்பரில் எந்த நம்பர் தேவையில்லையோ அந்த நம்பரை ரிமூவ் கொடுத்தோம்னா ரிமூவ் ஆகிடும். இதுவே மொபைலில் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் செய்கிறதா இருந்தீங்கன்னா மை ஜியோ ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்கிறேன். என்னுடைய ஜியோ நம்பரை இங்கே டைப் செஞ்சுட்டு லாகின் கொடுக்குறேன். மேலே டாப்பில் இந்த ஆப்ஷனை கிளிக் செஞ்சு ஸ்டேட்மெண்ட்டு கிளிக் செஞ்சு 7 days 15 days 30 days அப்படி இல்லைன்னா கஸ்டம் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு உங்களுக்கு எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு தேவைப்படுதோ
செலக்ட் செஞ்சுட்டு இமெயில் ஸ்டேட்மெண்ட்டாகவோ டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட்டாகவோ வியூ ஸ்டேட்மெண்ட்டாகவோ கொடுத்து நாம் டவுன்லோட் செய்யலாம். வேறு ஒரு நம்பருக்கு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தால் ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் செஞ்சு லிங்க் நியூ அக்கௌண்ட் கிளிக் செஞ்சு ஜியோ நம்பரை என்ட்ரு செஞ்சு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை என்ட்ரு செஞ்சும் நம்பரை ஆட் செய்யலாம். ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் செய்து எந்த நம்பருக்கு ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த நம்பரை செலக்ட் செஞ்சுட்டு மேலே டாப்பில் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்கிறது மூலமாக ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் விழிப்புணர்வு பதிவுகளை பார்க்க விரும்புனீங்கன்னா இதே சேனலில் 100க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.